வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இன்ட்ரோலே தெரிஞ்சிருக்கும். நாம் கொடுமுடியை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். பரிகாரத்துக்கு பேர் போன ஊருங்க. எல்லா வகையான பரிகாரமும் இங்கே வந்து பண்ணிவிட்டு நிவர்த்தி பண்ணிட்டு போகிறாங்க மக்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, திருமணம் நடக்கலனாலோ அப்புறம் வந்து நாகதோஷம் இருந்தாலோ இங்கே வந்து பரிகாரம் பண்ணிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நஷ்டமாகி தொழில் வந்து முடங்கி போனாலோ ஒரு தலையெழுத்தே மாற்றக்கூடிய சக்தி இந்த கோயிலுக்கு இருக்குங்க. இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க. இந்த காவிரி ஆறு வடக்கு தெற்கு வளைஞ்சு வந்தாலோ இந்த கோயில்கிட்ட தாங்க தன் திசையை மாற்றிக்குது. அப்படின்னா நம்மளுக்கு டேர்னிங் பாயிண்ட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாவே கிடைக்கின்றது ஒரு ஐதீகம். அதனால தான் இந்த கோயிலுக்கு அடிக்கடி நிறைய பேர் பரிகாரம் பண்ணுறதுக்கு பூஜைக்கு உண்டான ரூமை தேடி போனாங்க. இங்கு நிறைய வகையான பரிகாரம் பண்ணுறதுக்கு பூஜைக்கு நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நல்ல ஆட்களாக பார்த்து போங்க, அதுதான் நான் சொல்கிறேன். இந்த கோயிலை ஒட்டி இதை காட்டணும் பாருங்கள். இந்த இடத்துல தாங்க உள்ளுக்குள்ளே நிறைய இடத்துல வந்து பரிகார பூஜை நடந்துகிட்ருக்கு. அது என்னன்றத பார்க்கலாம் வாங்க. பரிகாரம் பண்ணுற பேரில் ஏமாற்றக்கூடிய நபர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. பார்த்து போங்க. நீங்கள் தனியாக போகாதீங்க, உங்கள் ஜோதிடரை கூட்டிகிட்டே போங்க. அப்போ தான் அவர் கரெக்டான ஆட்களை கூட்டிகிட்டு பரிகாரம் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். நாங்கள் போன இடம் எங்களுக்கு நல்லா பண்ணாங்க. அந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீனில் தாங்க அந்த பரிகாரம் பண்ணுற பூஜை இருந்தது. நிறையா ரூம்ஸாக இருந்தது. எங்களுக்குன்னு ஒரு ரூமு கொடுத்தாங்க. நாங்கள் அங்கே எங்களுக்கு உண்டான பரிகாரத்தை நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். நல்லா பண்ணார் ஐயர். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா ஏனோ தானமோ மந்திரம் ஊதாமல் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொன்றும் பக்குவமாக சொல்லி கொடுத்து அந்த பரிகாரத்தை எங்களுக்கு அருமையாக முடித்து கொடுத்தாருங்க. பணம் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், அதில் அந்த நிம்மதி தாங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும்ல, அந்த ஒரு விஷயத்துக்கோசரம் தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அதை முடிச்சக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு மறுபடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு ஆற்றக்கரை போகும்போது கோயில் யானைக்கிட்ட நிறைய பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அடுத்தது நாங்கள் இரட்டை பிள்ளையார் கோயில் பக்கம் போனோங்க. இரட்டை பிள்ளையார், அது என்ன இரட்டை பிள்ளையார்னால், ஆற்றங்கரையில் இரட்டை பிள்ளையார் சிலைகள் இருக்குங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்கே வேண்டிட்டு போனால் எல்லா விதமான வேண்டுதலும் நிறைவேறுதுன்றது இங்கே சுற்று வட்டார இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பரிகாரம் பண்ணுறவங்க இந்த இடத்துக்கு வந்து நவதானியங்களை போட்டு அருகம்புல் மாலை, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அரளிப்பூ மாலையெல்லாம் போட்டு இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 48 தடவை இல்லைன்னா 24 தடவை வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி ஊற்றணுங்க பிள்ளையாருக்கு. இங்கே நிறைய கடை இருக்குது. இங்கே குடம் கொண்டு வரலைனாலும் பரவாயில்ல, அங்கே குடம் இருக்கும். குடம் வந்து வாடகைக்கு வாங்கிக்கலாம். அது எவ்வளோன்றது நாங்கள் தெரியல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இவர் இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. நல்லா வேண்டிக்கிட்டு அருகம்புல் மாலையை பிள்ளையாருக்கு சாத்திட்டு நவதானியம் போட்ட தண்ணியை பிள்ளையாருக்கு ஊற்றிட்டு 48 தடவையோ 24 தடவையோ இங்கே வந்து நீர் ஊற்றுறது ஒரு விஷயங்க. என்ன ஒரு கஷ்டம்னா, ஆற்றங்கரையிலேருந்து
தண்ணி எடுத்துகிட்டு வந்து விநாயகரை ஊற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் ஒரு 3 குடம் 4 குடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாடகை வாங்கிட்டோம். கொஞ்சம் சிரமம்தான். சிரமன்றது பார்க்கக்கூடாது. நம்ம லைஃபுக்கு நாம் நல்லா இருக்கணும்னா நம்ம எதை வேணாலும் செய்யணும். பரிகார பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலை நோக்கி நடந்து போனோங்க. மும்மூர்த்திகள் ஆலயம் கூட சொல்கிறாங்க. காக்கும் கடவுளான விஷ்ணு, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவன், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரம்மா, இந்த 3 பேருமே ஒரே ஸ்தலத்தில் இருக்கிறது மும்மூர்த்தி ஆலயன்றது சொல்கிறாங்க. இங்கே பார்வதி அம்மா வந்து பார்த்தா வடிவுடைய அம்மாளாக காட்சியளிக்கிறாங்க. இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் மேருமலையில் சண்டை வரும்போது மேருமலையை உச்சி உடஞ்சி சிதறி விழுந்த இடந்தாங்க நாம் இப்போ பார்த்துட்ருக்க கொடுமுடி. திருவண்ணாமலையில் மலையே சிவன் எப்படின்னு சொல்கிறோம் போல் இங்கே மலையோட முடி சிவன் சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவங்களுக்கு இங்கே வந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும்னு சொல்கிறது எதை வச்சுன்னா இந்த கோயிலில் தாங்க சிவனும் பார்வதியும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதை பார்க்குறதுக்கோசரம் பிரம்மாவும் விஷ்ணுவும் இங்கே வந்ததாக ஒரு ஐதீகம். அதனால் இந்த கோயில் சன்னதியில் ஏகப்பட்ட சாமிகள் இருக்குது. ஒவ்வொன்றான்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆனால் வீடியோ ஷூட் பண்ணும்போது நிறைய எதிர்ப்புகள் எனக்கு வந்துச்சு. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அப்படியே ஒவ்வொன்றா ஷூட் பண்ணேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த முருகர் 12 கை இருந்ததுங்க. ஓகேங்களா? ஏதோ யாருக்கும் தெரியாமல் ஷூட் பண்ணேன். இப்போ இந்த ஃப்ரேமில் பார்க்குறது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பஞ்சியில் பார்த்த சிவன் பெருமான் மாதிரியே இருந்தது. அதையும் ஷூட் பண்ணேன். நல்லா இருந்தது. கோவில் சுற்றியும் வந்து ரொம்ப பழமையாக இருந்தது. பட் என்ன சொல்கிறது, இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவபெருமான கோபத்தோடு பூமிக்கடியில் போகும்போது அகத்தியர் அவரை தடுத்து பாதி உடம்பு பூமிக்குள்ளே போனதுக்கப்புறம் தலை முடியை மட்டும் பிடிச்சதுனால கொடுமுடின்ற பேர் வந்ததாக ஒன்று சொல்கிறாங்க. மகுடேஸ்வரரை பார்த்தீங்கன்னா தலை மட்டும் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பூமி கடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. வீடியோ ஷூட் பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த அதிசயத்தை பார்ப்பீங்க. விசாலாட்சி அம்மனை பாருங்கள். பச்சை கலர் சிலையில் என்ன அழகாக வந்து கட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோயில்லையே. சரஸ்வதி அம்மா ஒரிஜினல் சரஸ்வதி கோயிலில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் சிலையை தத்ரூபமாக வந்து துணை சிலையாக வச்சுருக்காங்க. வீணையை பாருங்கள் என்ன அழகாக செதுக்கியிருக்காங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துங்க இந்த சாமியை. இந்த கோயிலில் எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சரஸ்வதியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 தலை கொண்ட வந்து பிரம்மாவை பார்க்க போகிறோம். அது எங்கன்னா வெட்ட வெளியில் இருக்கிறாரு. அதுதான் என்னென்னு எனக்கும் தெரியல. எல்லாத்துக்கும் கோபுரம் உள்ள சன்னதி இருந்தது. பக்கத்தில் வன்னிய மரத்துக்கு இடையில் இருந்திருக்கிறாரு. 3000 வருடம் வன்னிய மரங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த கோயிலுடைய சிறப்பே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 3000 ஆண்டு பழமையான வன்னிய மரம். ஓகேங்களா? இங்கே 3 தலையோட பிரம்மா வந்து காட்சியளிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி 3000 வருடம் பழமையான வன்னிய மரம் பாதி முட்களாகவும் பாதி முட்கள் இல்லாமல் இருக்குது. இது எதற்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பாதி சிவனாகவும் பாதி பார்வதியாகவும் இருக்கிறதுக்கோசரம் நானாக நினச்சிக்கிட்டது ஒன்று. இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. அதுவாக தான் இருக்கும். தாங்களை கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பி வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது இந்த வன்னிய மரம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆஞ்சநேயர் சன்னதியை நோக்கி போனோம். ஆஞ்சநேயர் கொஞ்சம் உக்கிரமாக இருந்த மாதிரி இருந்தது. அதை அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு பின்னாடி போனோம்னா ஆஞ்சநேயருடைய போற்றி 108 மந்திரம் இருந்தது. இந்த கோயில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பின்னாடியே 108 மந்திரங்களை போட்டிருக்காங்க. இந்த மந்திரங்களை அப்படியே நாம் படிச்சுக்கிட்டே நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதினாவே நமக்கு தைரியம் ரொம்ப வரும். ஆஞ்சநேயரை வணங்கினாவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப தைரியம் வரும்.
பாருங்கள், 108 ஆஞ்சநேயர் போற்றி. ரொம்ப சூப்பரான செயலுங்க. இதுதாங்க அருள்மிகு மகாலட்சுமி சன்னதிங்க. இங்கே நல்லா வீடியோ ஷூட் பண்ண முடியல, வெளியே தான் வந்து ஷூட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமா வீரநாராயண சன்னதிக்கு போனேங்க. அங்கே உள்ளுக்குள்ளே நிறைய ஃபுட்டேஜ் என்னால் எடுக்க முடிஞ்சது. நானும் பயந்து தான் எடுத்தேன். அங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய சிலைகள் நிறைய இருந்தது. ரொம்ப பழமையான சிலைகளாகவே இருந்தது. அப்பா, வீரநாராயண பெருமாளை பார்த்துட்டோன்னே ரங்கநாதரை படுத்திருந்தார் அந்த ஸ்ரீரங்கத்தில், அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமாக அப்படியே தலையிலேருந்து கால் வரையும் வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. எனக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் பெருமாள் சாமியை கும்பிடவே ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் தாங்க. பெருமாள் சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. இந்த வீரநாராயணன் சன்னதிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா காமதேனு ஒன்றுகிற பசுமாடு இருந்தது. அகத்திக்கீரை விற்றுட்டு இருந்தாங்க பக்கத்தில். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை போட்டுட்ருந்தாங்க. நான் வீடியோ தான் ஷூட் பண்ணேன், வாங்கி நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது ஒன்றுங்க. சனீஸ்வரர் தன்னுடைய வாகனமான காக்கை மேலே நின்றபடி இங்கே காட்சியளிக்கிறாரு. அது எனக்கு தெரியல, நான் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கோம். பைரவர், இப்போ நீங்கள் பார்க்குறது பைரவருங்க. வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது, வேறு வழி இல்லை. சீக்கிரமாக முடிச்சுக்கலான்னு நான் ஒரு பிளான் போட்டிருந்தேன். அப்புறம் கோயிலுடைய கொடிமரத்துக்கிட்ட வந்துட்டேங்க. மகுடேஸ்வரர் கோயில்கிட்ட எங்கே உள்ளே நுழைஞ்சனோ அங்கே நாங்கள் வந்துட்டேன். அப்படியே இந்த கோயிலை ஒரு விசிட் அடிச்சுட்டு இந்த கோயிலுடைய வரலாறை சிலைகளாக பார்த்துருக்காங்க. இங்கே பாருங்கள், திருமணம் ஆகாதவங்க இங்கே கண்டிப்பாக வந்தால் திருமணம் நடக்கும் போல இருக்குது. அதை அழகாக வந்து சிலைகளாக வந்து மேலே வச்சுருக்காங்க. என்ன இருந்தாலும் சிவபெருமான் நமக்கு கண்டிப்பாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. கொடிமரத்துக்கிட்ட வந்துட்டோம். கோயிலை விட்டு பிரிய மனசு இல்லை. இருந்தாலும் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு